ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். தினம் ஒரு சம்பவம் அ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தினம் ஒரு சம்பவத்தில இப்ப ரீசென்ட்டா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, உள்ள ஒரு சர்வே அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அ கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடிலருந்து சொல்றேன். இந்த வாரம் இல்ல. இந்த கடந்த வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 23 நாள்ல 50 பாலியல் ரீதியான அ கேஸ் வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்ல அப்படின்றது எவ்வளோ வருத்தத்திற்குரிய செய்தி அப்படின்றத பாருங்க. கிட்டத்தட்ட கடைசியா இந்த ஒரு 10 நாள்ல மட்டும், இந்த இது இல்லாம கடைசியா 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் 25 கேஸ் வந்து வந்திருக்கு. 10 நாள்ல 25 கேஸ் வந்து இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அப்படின்ற மாரியான செய்திகள வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கடந்த காலங்களை விட ரொம்ப மோசமான ஒரு நிலையில வந்து இந்த மாதிரியான பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு பல்வேறு காரணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம். ஒவ்வொரு நாள் விடிஞ்சதுக்கு விடியும்போதும் ஏதோ ஒரு செய்திய நம்ம வந்து பார்ப்போம். செய்திகள்ல பார்ப்போம். ஆ படிப்போம் அப்படின்னும்போது, அது ஒரு பெரிய ஒரு தினம் ஒரு செய்தி மாதிரி இப்ப எப்படி நம்ம தங்கம் விலை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோமோ, ஒரு நாளைக்கு தங்கம் விலை என்னவா இருக்கு? ஷேர் மார்க்கெட் என்னவா இருக்கு? இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் கடைசி நாள் என்ன ஆச்சு? அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி, தினம் வந்து ஏதாவது ஒரு சம்பவம், அதுவும் பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து தினம் தினம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குன்றது ஒரு பெரிய கவலைய வந்து குடுத்திருக்கு. அதுவும் கடைசி 10 நாள்ல 25 அப்படின்றத அ ஏத்துக்கவே முடியாத ஒரு காரணியா வந்து பார்க்கலாம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு டிஜிபி ந நி நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலை வரைக்கும் நியமிக்கப்படல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம். எங்க பார்த்தாலும் போதை அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து மது போதையா இருக்கலாம். இல்ல கஞ்சா போன்ற மெத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகையான போதைப் பொருள். இது எல்லாமே வந்து புழக்கத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. இத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நிலை வந்து இப்போ இல்ல. இப்ப குக்கிராமங்கள்ல கூட இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமா வந்து கிடைக்குதுன்ற மாரியான விஷயங்கள். அதை அது எடுத்துக்கும்போது நடக்கக்கூடிய விபரீதங்களா நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்க்கலாம். சமீபத்தில நடந்த அந்த விளாத்திக்குளம் அந்த +2 மாணவியுடைய அந்த இது கூட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடிகாரன் இந்த பாலியல் பொறுக்கி அந்த அவன் பேரு தர்ம முனீஸ்வரன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2020லயே அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு 30 வயசு தான் ஆகுது. அப்ப 2020ல அவனுக்கு 24 வயசு தான் கிட்ட ஆகுது அப்படின்னும்போது, அவன வந்து ஜாமீன்ல விட்டு, அவன் மறுபடியும் வந்து இப்போ ஒரு ஒரு ப ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய வந்து அ சீர்குலைச்சு கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நம்ம வந்து சொல்லக்கூடிய சம்பவங்கள். இப்ப சமீபத்தில 14 வயசு பொண்ண டி நகர் திமுகவுடைய திமுகவுடைய நபர் ஒருத்தர் டி நகர் சட்டப்பேரவையில சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய அந்த இதில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒருத்தர் வந்து 14 வயசு பொண்ண கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல வந்து குடுத்திருக்காரு அப்படின்னும்போது, இது எதை நோக்கி போகுது? இது திமுக நிர்வாகின்றதுக்காக சொல்லல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த 14 வயசு பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து ஒருத்தன் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல குடுத்திருக்கான் அப்படின்றதுக்கான காரணங்கள் நெறைய இருக்கு. அதுவும் தொடர்ந்து ஏதோ ஒரு இது ஒரு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் சொல்றது ரீசன் படி இப்போ ஒரு 23 நாள் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ள 50 வழக்குகள் இந்த மாரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களால வந்து நடக்கக்கூடியது. இப்ப நம்ம நெறைய படிக்கிறோம்ல. இப்ப தினம் தினம் நம்மளே வந்து நானும் ஜோ உட்காந்து பேசும்போதே நெறைய இந்த மாரி பேசியிருப்போம். நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. எப்படி நடக்குது? ஏன் நடக்குதுன்னு பல்வேறு காரணங்கள். அப்ப சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை. எங்கருந்து இந்த பிரச்சனைகள் வருது? யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யார் இத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க? நமக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்கா? ஊடகத்துக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்கா? தனி மனிதனுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? அவனுக்கு ஒரு சுய ஒழுக்கம் கிடையாதா? ஆளுங்கட்சிகள் இத வந்து கேட்கறாங்க. ஆளுங்கட்சிகள் இத பார்க்குறாங்க. எதிர்க்கட்சிகள் இத வந்து கேள்வி கேட்கறாங்க. சில பல போராட்டங்கள் நடக்குது. இந்த மாரி சில விஷயங்கள் இப்போ தாவேகா ஒரு சில போராட்டங்கள் வந்து பண்றாங்க. இந்த சட்டம் ஒழுங்குக்கு எதிராக சில போராட்டங்கள் பண்றாங்க. விஜய் அவர்கள் பல இடங்கள்ல பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெறைய இடத்துல இத பத்தி பேசுறாரு. ஆனா இதை பற்றி பேசினால் மட்டும் போதுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ண போறாங்க? இந்த ஆட்சி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் இந்த திராவிட மாடல் 2.0 வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. இல்ல இந்த ஆட்சி முடியணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து விருப்பப்படுறாங்க. இது யார் வந்தா இது வந்து சரியாகும்? இப்ப நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன், வாஷிங் மிஷின் குடுக்குறேன், ரூ. 10,000 குடுக்குறேன், ரூ. 20,000 குடுக்குறேன். நாங்க வந்தா ரூ. 2,000 குடுப்போம்.
திராவிட மாடல் 2.0ல எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு தீர்வு அப்படின்றத தாண்டி எது எது தேவை? இங்க இலவசங்கள் தேவையா? இல்ல இந்த மாதிரியான அ பாதுகாப்பு தான் நமக்கு தேவையான்ற ஒரு கேள்வியே வந்து வருது. இப்ப ஒரு கட்டத்தில நமக்கு வந்து இதெல்லாம் தேவைகளா இருந்தது. டிவி தேவையா இருந்துச்சு. பொருட்கள் தேவையா இருந்தது. ஓகே. இப்ப மறுபடியும் அதே பொருள், அதே மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தேவை என்னவா இருக்குன்னா, பாதுகாப்பு ரொம்ப தேவையா இருக்கு. அது நம்ம வீட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். வீட்டு முதியோர்கள் பாதுகாப்பா இருக்கணும். ஏன் ஒரு 60 வயது இருக்கக்கூடிய சிவகங்கையில தான் நினைக்கிறேன். அதுவும் கிருஷ்ணகிரியோ சம்திங்க்கு சிவகங்கையில நடந்தது. அதுவும் ஒரு சம்பவம். ஆ 70 வயது முதியவர் அவர கொன்னுட்டு 60 வயது அந்த அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஆ பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குடுத்தது அப்படின்றது, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏத்துக்க முடியாத சம்பவங்களா வந்து இருக்கு. இதுதான் வந்து அ ஒரு மாதிரி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? சரி இதுவரைக்கும் திமுக ஆளுங்கட்சியே இப்ப இதுவரைக்கும் இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஏன்னா பெண்களுக்கு தொடர்ந்து வந்து வெல்லும் தமிழ் பெண்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. மகளிருக்கான நாடு அப்படின்றாங்க. தேர்தல் வாக்குறுதியே கதாநாயகி அப்படின்னு சொல்றாங்கன்னும்போது, இது அடுத்த கட்டம் என்னவா இருக்கு? நீங்க பெண்களை வந்து உயர்த்தி பேசுறீங்க. உங்க அமைச்சரவையில பெண்கள் இருக்காங்க. உங்கள் தங்கை ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னும்போது, என்ன நடவடிக்கை இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை? இப்ப விளாத்திக்குளத்துக்கு நடவடிக்கை அந்த தர்ம முனீஸ்வரன்றவர் 9 நாள் கழிச்சு கைது பண்ணப்படுறார். சந்தோஷம். ஆனா, அவன் ஏற்கனவே இந்த மாரி செஞ்சவன். அவன வெளியில விட்டு வச்சிருக்கிறது யாருடைய தப்பு? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப அடுத்தது நடக்கக்கூடிய சம்பவங்கள். இது மாதிரி நிறைய சம்பவங்கள், இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குன்னும்போது, எது இங்க தேவைன்ற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ, ஒரு நம்ம தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம். பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம்னு நம்ம நம்பிட்டு இருக்க அதே வேளையில, மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி, இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில, மத்திய பிரதேசத்தில நடக்குது. ஒரு வட மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கும்போது, அத நம்ம எப்படி ஏத்துக்க முடியுன்ற மாதிரியான கேள்விகள் எழும்புது இல்லையா? அத நீங்க தவிர்க்கவே முடியாதுன்றது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போறாங்க? இதுவரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த திமுக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அதுக்கு வாக்குறுதிகள் சரியான வாக்குறுதிகள வந்து குடுப்பாங்களா? அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் நமக்குள்ள இல்லாம இல்ல. ஏன்னா, அ நீங்க ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இந்த பாலியல் குற்றங்கள் இருக்கு. தினம் தினம் வந்து கடந்து போற மாதிரி, தினம் தினம் ஒரு சம்பவம் பார்க்குற மாதிரி, தினமும் வந்து செய்தித்தாள்கள வந்து புரட்டி பார்க்கும்போது, ஏதோ ஒரு செய்தி இந்த மாரி ஒரு செய்தி இருக்கும். இருந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அது வந்து மாறிக்கிட்டு இருக்குன்றத நம்ம வந்து கடந்து போக முடியாது. பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இல்லாத ஒரு மாநிலமாக அது வந்து அதாவது வெறும் நம்பர்ஸ்ல வந்து பண்ணக்கூடாது. கடந்த ஆட்சியில பாருங்க இவ்வளோதான் நடந்துச்சு. 2020 21லேருந்து இது ரொம்ப கம்மியா இருக்கு. 2021லேருந்து நம்பர்ஸ பாருங்க. குற்றங்கள் வரதுனால இது வந்து ஒண்ணும் அ இப்பலாம் வந்து முன்னெடுப்பா வந்து வழக்குகள வந்து பதியிடுறாங்க. முன்னாடிலாம் அது மாரி கூட இல்ல. இப்ப அதுக்கான இதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான நம்பர்ஸ்ல விளையாடாம, உண்மையான அக்கறையோடு இந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. தொடர்ந்து அது என்ன நடக்குதுன்றத பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.